வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்களே, இன்றைக்கி நம்ம சிந்தனையாக உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது அப்படின்ற தலைப்பில் சிறிது நேரம் நம்ம எல்லாரும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். இறையர்களும் குருவர்களும் நம் அனைவருக்கும் காப்பாக இருந்து வழி நடத்துமாக. என்னுள் இருந்து இயக்கியும் முக்கியம் தன்னுள் விளைகின்ற தன்னருளை இன்னும் 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 பாய்ச்சி பாவம் போக்கி பக்குவத்தை ஊட்டுவிக்கும் ஓய்ச்சல் ஒழிவில்லாதவர்த்தால் நம் தலை. ஓகே, நம்ம இப்போ சிந்தனைக்கு வரலாம். இது நமக்கு ஏற்கனவே கேள்விப்பட்ட பாடல் தான். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. ஓகே, இப்போ உள்ளத்தில் உள்ளம் என்றால் என்ன? உள் ப்ளஸ் அம். உள் என்றால் உண்மை, அம் என்றால் இறைநிலை. அப்போ நமக்குள்ள எண்ணம் ஒன்றா இருக்கும், சொல்லு ஒன்றா இருக்கும், செயல் ஒன்றா இருக்கும். இப்போ கோர்ட்லேயே கேட்குறாங்க, ஒருத்தர் ஜட்ஜி கேட்குறாருன்னா என்ன சொல்லுவாங்க? இல்லை சாமி, நான் செய்யவே இல்லை, இல்லைங்க ஐயா நான் செய்யவே இல்லை, நான் தப்பே பண்ணலன்னுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவு என்ன பண்ணுங்க? நீ தப்பு செய்தன்னு சுட்டி காட்டும். அப்போ அம் என்றால் ஆமேன் என்றாலும் ஓம் என்றாலும் என்ன இருக்குது? இறைவன், இறைநிலை நமக்குள் உயிராக, அறிவாக, மனமாக, 5 புலன்கள் வழியாக இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்போ எண்ணம், உள்ளம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குங்க? எண்ணம், சொல், செயல் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். அப்போ நம்ம நேர்கோட்டில் இருக்கணும் அப்படின்னா சராசரி மனிதர்கள், தவம் எடுக்காதவர்கள் அந்த நிலையில் தான் இருப்பாங்க. எப்படி? நேர்கோட்டில் இருக்க மாட்டாங்க, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில். அப்போ நேர்கோட்டில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க? தவம். அப்போ தவம் செய்ய நாம் தொடங்க வேண்டும். தவத்தில் என்ன பண்ணுறோம்? உயிரை நாம் அறிவாக உணர்ந்து கொள்கிறோம், அவ்வளோதான். அதை சொல்லுவாங்க, தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை உணராமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தானே அர்ச்சிக்கத்தான் இருந்தேனே அப்படின்னாங்க. அப்போ தவம் என்றால் தா என்றால் தன்னை உணர்தல், வா என்றால் வடிவம் அதவாக மாறுதல், இம் என்றால் இறைநிலை உணர்வாக நாம் மாறுதல். அப்போ நாம் என்ன பண்ணுறோங்க? இறைவனாக மாறணும் அப்படின்னா நாம் முதலில் மாற தொடங்க வேண்டும். அப்போ உள்ளத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் நல்ல உள்ளம் வரணும் அப்படின்னா தவம் எடுக்க வேண்டும். அப்போ உறங்காது அப்படின்னா என்னங்க? உறக்கம்னா என்ன? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் குழந்தையில் தூக்கத்தில் நிறைய இருக்கும் சின்ன வயசில். அப்போ வளர 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 குறையும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம் குறைந்து, துக்கம் என்றால் நோய், துக்கம் குறைந்து தூக்கம் என்றால் ஆரோக்கியமான மனிதன். தூக்கம் துக்கம் இரண்டும் இல்லை ஞானிகளுக்கு. அப்போ நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்? படுத்தா தூங்கணுங்க, அருமையான தூக்கம் வருது அப்படின்றோம். அது பார்த்தீங்க அப்படின்னா அது சராசரி மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. ஏன்னா உடலும் மனமும் சோர்வாக இருக்கும்போது படுத்து எழுச்சிட்டோம் அப்படின்னா இறைநிலை நம்மை சரிப்படுத்தி கொள்ளும். எப்படி ஒரு அம்மா பார்த்துக்கிறாங்களோ குழந்தை தூங்கும்போது பார்த்துக்கிறாங்களோ அது மாதிரி இறைநிலை நம்மை பார்த்துக்கொள்ளும். ஆனால் ஞானிகளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிஜி ஒரு பாடல் சொல்லியிருப்பார். தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என நினைந்தார், ஏனென உணர்ந்தோம் அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க, இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்றுய்வீர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அன்றாட வாழ்க்கையில் வாழறவங்க ஏதோ சாப்பிட்டு தூங்கி தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் அப்படின்னா அப்படி தான் வாழ்க்கையில் வாங்க. எதுக்காக வாழறீங்க? மனவள கலைக்கு வாங்க, இல்லை தவம் செய்யுங்க, அமைதியாக இருங்க, அதெல்லாம் வேணாங்க. வாழ்க்கையில் பிறந்துட்டோம், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும், நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு. உண்மை தான் ஒரு காலகட்டத்தில். ஆனால் நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லாம் என்ன பண்ணுங்க? நம்மை உறக்கத்தில் ஆழ்த்தி செல்லாது. இருக்கும்போதே, காற்றுள்ள போதே நாம் தூற்றிக்கொள்ள வேண்டும். என்ன காற்று? ஊர்லலாம் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா காற்று எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் நெல், அந்த தானிய வகைகள்லாம் இது பண்ணுவாங்க, அப்படியே காற்றுல வீசுவாங்க.
அப்போ பதிரெல்லாம் போயிடும். அப்போ இது மட்டும் பயிர் மட்டும் நிற்கும். அந்த காற்று இல்லை, நமக்குள் இருக்கக்கூடிய மூச்சு காற்று இருக்கும்பொழுதே இறைநிலை உணர்வை நாம் பெற வேண்டும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, இறைநிலை உணர்வை பெறணும் அப்படின்னா கருமையம் தூய்மையாக இருக்க வேண்டும். கருமையம் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னா நன்றாக தவம் செய்ய வேண்டும். அப்போ நம்மை உணர வேண்டும் அப்படின்னா தலைவனை உணர வேண்டும். தலைவன் என்றால் யார்? இறைவன். அப்போ இறைவனை நாம் உணர 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 இறைநிலையாக நாம் மாற 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 வாழ்க்கையில் பல மாற்றங்களை நாம் எடுத்து வரலாம். அப்போ உறக்கம் என்பது இருக்கும்பொழுதே, கண் திறந்திருந்தாலும் மூடியிருந்தாலும் அறிவு விழிப்போடு இருக்கும்பொழுது, அதான் சொல்லுவாங்க மானா மனநிலை அப்படின்வாங்க. அந்த அறிவு விழிப்பு நிலை, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இல்லாமல் அறிவு விழிப்பு நிலையில் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோங்க, அறிவு உறக்கம் என்பது ஒரு உடல் சோர்வுக்கோ மனசோர்வுக்கோ இல்லை, அதை விட சிறப்பாக இருக்கக்கூடிய தவத்தில் நாம் அதை விட சிறப்பாக நாம் பெறலாம். இதுதான் சுவாமிஜி ஒரு பாடலில் கொடுத்துருப்பாரு. இறைவெளியே எங்கும் நிறைந்துள்ள பெரும் ஆற்றல் இருப்பு விரைவு அறிவு எனும் முத்தன்மையோடு முறையான தற்சுழற்சி விண்துகளாகி மகிழ்ந்த வேகம் இறைவெளியில் வான்காந்தமாட்சி நிறைவான விண்கூட்ட அடர்த்தி நிலைக்கேற்ப நீளம் வரையில் ஐம்பூதம் பஞ்சத்தன் மாத்திரையாய் மறைப்பொருட்கள் இறைவன் உயிர் காந்தம் உணர்கின்ற மனமும் உயரறிவும் உள்ள மனிதராக உள்ளோம். இதுதான் சுவாமிஜி எப்படி சொல்கிறார் பாருங்கள். இறைநிலையில் ஆரம்பித்து இறைவெளியே தான் எங்கும் நீக்குமர நிறைந்திருக்குது பெரும் ஆற்றல். அந்த ஆற்றலை, அந்த இருப்பை, அந்த விரைவை, அறிவு நம்ம என்ன பண்ணுறோங்க, முத்தன்மையோடு இருக்கிறத முறையான தற்சுழற்சி விண் துகளாக்கி என்ன பண்ணுறோங்க, மகிழ்ந்த வேகம். அப்போ நம்ம அதை உணர 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 என்ன ஆகுதுங்க, நமக்குள்ள அந்த மகிழ்ச்சி, ஆனந்தம், அற்புதம், அந்த பேராற்றல் எல்லாமே நமக்குள்ளே நிகழ ஆரம்பிக்குது. அப்போ இறைவெளியில் தான் வான்காந்தமாச்சு. ஆனால் அதே வான்காந்தம் தான் நமக்குள்ளே என்ன இருக்குங்க, ஜீவகாந்தமாக நிறைவாக இருக்கிறது. அப்போ நிறைவான கூட்ட அடர்த்தி நிலைக்கேற்ப என்ன பண்ணுதுங்க, உள்ளுக்குள்ளே நம்ம நிறைவு வர 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 நிலம் வந்த 5 பூதம் எப்படி பஞ்சத்தன் மாத்திரையாக மறைப்பொருட்களாக இருக்கிறதோ அந்த இறைவன் உயிர் காந்தம் இதை நம்ம உணர உணர போது என்ன பண்ணுறங்க, மனம் உயர் அறிவும் உள்ள மனிதராக உள்ளோம். மனிதன் மாமனிதனாக தெய்வமாக மாற வேண்டும். உடல் அளவில் எல்லை கட்டி கொண்டு இல்லாமல் உடலில் உயிர் இருப்பதை உணர்ந்து உயிரில் நம் அறிவை நிறுத்தி அதன் மூலமாக நாம் மனம் இயங்கும் பொழுது அறிவு விழிப்பு நிலையில் நமக்குள் இருக்கும். அப்போ விழிப்பு என்பது தூங்கி எழுந்து பார்ப்பது விழிப்பு அல்ல. அறிவோடு உயர்வோடு சிந்தனையோடு அந்த அறிவு விழிப்பு நிலையில் ஆக்கினை தவத்தை செய்ய 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 நமது அறிவு விழிப்பு நிலையில் இருக்கும். அப்போ சராசரி மனிதன் பிரச்சனையோடு இருக்காங்க. அதான் வல்லவன் வகுத்ததடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ வருவதை எதிர்கொள்ளடானா சுவாமிஜிட்ட தான் சொல்லுவாங்க, பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்குது சுவாமிஜி. ஏன்னா சுவாமிஜி தான் சொல்லுவார், பிரச்சனையே வாழ்க்கைன்னு சொல்லாதப்பா, பிரச்சனைக்குள்ளே தான் வாழ்க்கை, திறக்க முடியாத பூட்டு என்பதே கிடையாது, சரியான சாவி நாம் பொருத்தவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு. அதுபோல் வாழ்க்கை என்பது ஒரு கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த அரிய பொக்கிஷத்தை நாம் அடைந்து வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும் அப்படின்னா மனவளக்கலை பயிற்சி ரெகுலராக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா உடல் உயிர் மனம் 3க்கும் சுவாமிஜி 3-in-1 டாக்டர்னு நான் சொல்லுவேன். அதுபோல் உடலுக்கு பயிற்சி, மனதுக்கு பயிற்சி, தியானத்துக்கும் பயிற்சி, இதை 3 ஒருங்கிணைக்க ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. 3-in-1 டாக்டர்னால் நிறைய பேர் தெரியும், சுவாமிஜி ஆயுர்வேதா சித்தா ஹோமியோபதி படிச்சிருக்காருன்னு. ஆனால் அதை விட நமக்குள்ளே இருக்கக்கூடிய உடலுக்கும் உயிருக்கும் அறிவுக்கும் பயிற்சி கொடுத்து வாழ்க்கையில் சிறப்பாக தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் சித்தர் ஒருத்தர் சொன்ன மாதிரி நம் வாழ்க்கையில் அந்த இன்பத்தை ஆனந்தத்தை அனுபவிக்க இறையர்களும் குருவலும் மனவளக்கலை என்ற பெயரில் நமக்கு கிடைத்த அந்த அற்புத பொக்கிஷத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயர்வு பெற நாம் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இந்த குழுவில் உள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. பேராசிரியை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை.
வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.